பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடல் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடல் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மருத்துவ ஆராய்ச்சிக்காக சீதாராம் யெச்சூரியின் உடலை தானமாக குடும்பத்தினர் வழங்கியுள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடல் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மருத்துவ ஆராய்ச்சிக்காக அவரின் உடலை குடும்பத்தினர் தானம் செய்துள்ளனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க ஆண்டன். வணக்கம். அதாவது ஒரு ஆழ்ந்த இரங்கலுக்கு பிறகு தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சீதாராம் யெச்சூரியின் உடலானது தற்பொழுது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்குள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அங்கு அவரது உடலானது தானம் செய்யப்பட இருக்கின்றது. நேற்று முன்தினம் அவர் மரணமடைந்தார். சீதாராம் யெச்சூரி நேற்று முன்தினம் மரணமடைந்தார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அவருடைய உடலானது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஆராய்ச்சிக்காக தானம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக நேற்று அவருடைய உடலானது டெல்லியில் இருக்கக்கூடிய வசந்த் குஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. நேற்றிலிருந்து அவருடைய உடலுக்கு ஒவ்வொருவராக தலைவர்களும் சரி பொதுமக்களும் சரி அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நேற்று முன்தினம் சரி அதற்கு பிறகு இன்றைய தினம் அவருடைய உடலானது டெல்லி கோல்டகானாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் அவருடைய உடலானது வைக்கப்பட்டிருந்தது. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தான் அவர் நாள்தோறும் அவர் அங்கு தலைவர் பொதுச் செயலாளராக இருந்தபோதும் சரி, அது மட்டுமல்லாமல் அந்த கட்சியினுடைய உச்சபட்ச அமைப்பான பொலிட் பியூரோ எனப்படக்கூடிய அந்த பொலிட் பியூரோ உறுப்பினராக இருந்த பொழுதும் சரி, நாள்தோறும் அங்கு சீதாராம் யெச்சூரி வந்து அந்த கட்சி அலுவலகத்தில் அவர் உலாவுவது வழக்கம். அது மட்டுமில்லாமல் அங்கு பல்வேறு சந்திப்புகள் நடைபெறும். அது மட்டுமில்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிப்பது என பல்வேறு விவகாரங்களில் சீதாராம் யெச்சூரி அந்த கட்சி அலுவலகத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு கட்சி அலுவலகம். அந்த கட்சி அலுவலகத்தில் இறுதியாக ஒரு தடவை அவருடைய உடலானது வைக்கப்பட்டது. இறுதியாக மக்கள் அவருடைய ஒரு முறை அவரை பார்த்துக் கொள்வதற்காக அவருடைய உடலானது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அங்கு நாம் பார்த்தபடி இன்று காலை 11 மணியிலிருந்து அவருடைய உடலுக்கு பல்வேறு அரசு தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினார்கள். சீதாராம் யெச்சூரியுடைய உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதுபோன்று ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அங்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அது மட்டுமில்லாமல் நேபாள முன்னாள் பிரதமர் மாதவ் குமார் நேபாள் அவரும் சீதாராம் யெச்சூரியுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதுபோல முதலமைச்சர், ஆந்திர முதலமைச்சர் என பல்வேறு அரசியல் தலைவர்களும், அது மட்டுமல்லாமல் சீதாராம் யெச்சூரியுடைய குடும்ப உறுப்பினர்கள், கட்சியினுடைய பிரமுகர்கள், அவருடன் வேலை பார்த்தவர்கள் என அனைத்து தரப்பினருமே மிகுந்த ஒரு ஆழ்ந்த இரங்கலை அங்கு தெரிவித்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியதை நாம் காண முடிந்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அவருடைய இறுதி மூச்சானது அடங்கியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவருடைய அவர் அதைத்தான் கூறியிருந்தார். தன்னுடைய உடலானது ஆராய்ச்சிக்காக தானம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் விருப்பப்படி அவருடைய அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தற்பொழுது அனைத்து இறுதி அஞ்சலியானது நிறைவடைந்து தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்குள் சீதாராமனுடைய உடலானது எடுத்துச் செல்லப்பட்டு விட்டது. அங்கு மருத்துவமனையில் அவருடைய உடல் கொண்டு செல்லுவதற்கு முன்பாகவும் அங்கு ஏராளமான அவர்களுடைய சிபிஎம், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தொண்டர்கள், அது மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் அங்கு கூடியிருந்து இறுதியாக ஒருமுறை அவருடைய உடலானது அவர் கண்களை விட்டு மறைவதற்கு முன்பாக அவர்கள் அனைவரும் அங்கு அவருடைய உடலுக்கு சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு அங்கும் அஞ்சலி செலுத்தினார்கள், வீர வணக்கம் செலுத்திக் கொண்டார்கள் அவர்கள் சார்பில். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மார்க்சிஸ்ட் செயலாளராக இருந்து மறைந்திருக்கக்கூடிய சீதாராம் யெச்சூரியின் உடலானது தற்பொழுது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்குள் கொண்டு செல்லப்பட்டு விட்டது.
ஆண்டன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.